நாம் இப்போ திண்டுக்கல் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 200 கிராம் ஆனியனு, 6 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 10 கேஷ்யூ நட்டு, கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் சோம்பு, ப்ளஸ் 100 ml தயிர். இதுக்கு தேவையான 1/2 kg பாஸ்மதி ரைஸ். பேனில் 100 ml ஆயில் ஊற்றிருக்கேன். அதுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஆனியனு, அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாத்தையும் போட்டு வதக்கிப்போம். இப்போ பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கேஷ்யூ நட்டு, இஞ்சி பூண்டு, பெப்பரு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இந்த குக்கரில் 1/2 கிலோ மட்டனு, அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா, தேவையான உப்பு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிப்போம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிப்போம். இப்போ அரிசியை போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே போட்டோம். இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது குடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.